எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏற்கனவே லாஸ்ட் இயர் வந்து நான் ஊருக்கு வந்திருந்தப்போ அங்கே உள்ள தோட்டத்தை காமிச்சிருந்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இங்கே இருக்கிற தோட்டத்தை நான் காட்டுறேன். என்னென்ன பூக்கள் வச்சுருக்கேன், என்னென்ன காய்கறிகள்லாம் போட்டிருக்கேன் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் பட் ரோஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி நான் அன்றைக்கி ஒரு நாள் கடைக்கு போயிருந்தப்போ இந்த பட் ரோஸ் கிடச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இதில் வந்து எல்லோ கலர் 2 வச்சுருக்கேன் நான். எல்லோவும் வரும், பிங்க்கும் வரும், நல்லாயிருக்கும் இது. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து நிறையா ரோஸ் செடி இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் வச்சுருக்கேன் நான். அதாவது வந்து லைட் பிஸ்கட் கலரில் இருக்குது, அதே மாதிரி எல்லோ கலர்லேயும் வச்சுருக்கேன் நான். இது பார்த்தாலும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் உள்ள பூ வந்து நல்லா பெருசாக இருக்கும். நம்ம ஊர் ரோஸ் மாதிரி குட்டியாக இருக்காது இது. இந்த இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா பெருசாக இருக்கா. அதே போல் நான் வந்து இங்கே வந்து இந்த செவ்வந்தி பூச்செடியும் வச்சுருக்கேன். இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை, இப்போ தான் லைட்டாக மொட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த செவ்வந்தி செடியும் வச்சுருக்கேன். 3 கண்டு இருக்குது இதில். இந்த 2 கண்டு நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. அப்புறம் இங்கே ஒரு குட்டி கண்டு இருக்குது. இது வந்து நான் லாஸ்ட் இயர் வாங்கி யூஸ் பண்ணேன். இது என்னென்னா, சில பேர் வந்து வீடு சின்னதாக இருக்கவங்க இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அவங்களால முடியாது இல்லையா? அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி வந்து கார்டன் பெட்டு கிடைக்கும். சின்னதாக தான் இருக்கும் இது. இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு இது வழியாக தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி உள்ளக்க தண்ணி ஊற்றிட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். நான் லாஸ்ட் இயர் இதில் முளைய போட்டிருந்தேன். இந்த வருஷம் எதுவும் முளைய போடல. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நான் இங்கே வந்து பீட்ரூட் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பீட்ரூட் இருக்குது. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் பிஞ்சு வந்திருக்கு. இங்கே வந்து வெள்ளரிக்காய் பிஞ்சு வந்திருக்கு. அதே போல் மின்ட் லீஃப், புதினா இலையும் வச்சுருக்கேன். இதுதான் மெயின். இது வந்து ஸ்ட்ராபெரி. நான் லாஸ்ட் இயர் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கு ஸ்னோவுக்கு அப்புறம் கூட இது வந்து அது கருகாமல் ஸ்ட்ராபெரி அப்படியே கண்டினியூஸாக வளர ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்சம் பூ பூத்துருக்கு பாருங்கள். ஸ்ட்ராபெரி காயும் இருக்குது, நான் காட்டுறேன். தெரியுதா? ஸ்ட்ராபெரி காயாக இருக்குது, இன்னும் பழுக்க ஆரம்பிக்கலை. இன்னும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதான் எங்கள் வீட்டில் ஸ்ட்ராபெரி செடி. நல்லா நான் ஒரு சின்ன கண்டு தான் வச்சேன், அதுவே நல்லா படர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கார்டன் பெட்டு. ஆக்சுவலாக நான் 2 இடத்துல வந்து இந்த கார்டன் பெட் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சைடும், இன்னொரு சைடும் ஒன்று கார்டன் பெட் போட்டிருக்கேன், காட்டுறேன். இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க வாழை மரம். 3 கண்டு வாழை மரம் வச்சுருக்கேன். அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்ககிட்ட இது வந்து என்ன சொல்கிறது, நான் வாழை மரம் வந்து நல்லாவே தண்ணி பிடிக்கும். ஸோ இதுக்கு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி வளர்க்கணும். இந்த கல் வந்து ஆக்சுவலி என் வீட்டில் உள்ள பொண்ணுங்க வந்து வெளியே பீச்சுக்கெலாம் போயிருந்தப்போ அங்கேருந்து கல்லை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த கல் நிறைய சேர்த்து வச்சுருந்தாங்க. அதை நான் இப்படியே பாத்தி மாதிரி கட்டி விட்டுட்டேன். அப்புறம் இது ஒரு பூ, நம்ம ஊர் பந்தப்பூ மாதிரியே, இட்லி பூன்னு சொல்லுவோம் இல்லையா? இட்லி பூ மாதிரியே இது வந்து சூரிய வெளியில் நல்லா மலர்ந்து இருக்கும். பார்த்தா தெரியும். நான் என்ன பண்ணுவேன்னா, சில சமயம் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா இதை மட்டும் லைட்டாக இலையோட லைட்டாக ஒடிச்சு ஒரு இதில் தண்ணி ஊற்றி வாஸில் வச்சுருவேன். நல்லா ஒரு இது வந்து வச்சோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு மேலே கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த பூ. இது வந்து இந்த சைடு கொஞ்சம் நான் மின்ட்டு வச்சுருக்கேன். இது வந்து சாக்லேட் மின்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது நல்ல மணமாகவும் இருக்கும். இல்லை பெரிய பெரிய இலைகளாக இருக்கும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இல்லை பெரிய பெரிய இலைகளாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் வீட்டில் உள்ள ப்ளூபெரி செடி. நான் போன வருஷம்தான் வாங்கி வச்சேன். சின்ன கண்டாக தான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அப்புறம் இது வந்து எங்கள் வீட்டில் உள்ள தக்காளி செடி. தக்காளி நல்லா காயாக இருக்குது பாருங்கள். இது வந்து ரோமா டொமேட்டோ. நல்லா இதோட நல்லா பெருசாகவே வரும். இங்கேயும் நிறைய காய்ச்சிருக்கு, கீழேயும் நிறைய காய்ச்சிருக்கா. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளார் இங்கே போட்டிருந்தா அது கொத்து கொத்தாக வளர ஆரம்பிச்சிருச்சு இப்படியே. அப்புறம் இது ஒரு கார்டன் பெட், இன்னொரு கார்டன் பெட்டு சொன்னோம் இல்லையா? இது வந்து இன்னொரு கார்டன் பெட்டு. இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, ஆக்சுவலி
இதில் வந்து இதில் குட்டி குட்டியாக வளர்ந்து நிற்கலையா, இது வந்து இதுக்கு பேர் வந்து வாலா வாலா ஆனியன் சொல்லுவாங்க. இது வந்து வெள்ளை கலரில் இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா பெருசாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து சிக்கன் கிரேவி வைக்கும்போது இந்த ஸ்வீட்னஸ் இந்த ஆனியன் போட்டு வச்சோன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போகும்போது வாலா வாலா ஆனியன் கிடச்சிச்சின்னா நான் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு உங்களுக்கு அதில் எப்படி சிக்கன் கறி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் வேறு என்னென்ன போட்டிருக்கேன்னு காட்டுறேன். இது வந்து பீன்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் பீன்ஸ் போட்டிருக்கேன். அந்த குட்டி குட்டியாக இருக்க செடி வந்து தக்காளி தான். இது வந்து இது சின்ன சின்ன செரி டொமேட்டோ இருக்குல்லையே, அது போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நம்ம நல்லா பச்சையாகவே கட் பண்ணி சாப்பிட்லாம். சேலடுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே கொத்து கொத்தாக வளர்ந்துருக்குது என்னென்னா கொத்தமல்லி இலைகள் இருக்குல்லையே, அது வளர்ந்துருக்கு. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கொத்து கொத்தாக இருக்கா. இது வந்து கொத்தமல்லி இலைகள் நான் வளர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் பீன்ஸ் தான். இங்கேயும் கொஞ்சம் நான் பீட்ரூட் போட்டிருக்கேன். பீட்ரூட் நல்லாவே வளர்ந்துருக்கு. பீட்ரூட்டில் வந்து இது கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு ஒரு நாள் இதில் பீட்ரூட் பொரியல் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். இந்த மேலே இருக்க இலையும் வேஸ்ட் கிடையாது. நம்ம கீரை எப்படி வைப்போமோ அதே மாதிரி இதில் மேலே இருக்க இலைகளையும் நம்ம வெட்டி வைக்கலாம். இது இங்கேயும் ஒரு பீன்ஸ் செடி. அப்புறம் வந்து இது வந்து வெள்ளரிக்காய். அதுக்கப்புறம் நான் வந்து வேறு என்ன போட்டிருக்கேன்னு காட்டுறப்பாங்க. இது வந்து வெண்டைக்காய் போட்டிருக்கேன், அதுவும் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கார்டன் பெட்டு போடுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா, நீங்கள் இந்த உட்டெல்லாம் மேலே அடிச்சுட்டு இந்த மாதிரி இது வந்து வீட் ப்ரொடெக்டர்னு சொல்லுவாங்க. இது நம்ம போட்டுட்டோம்னா, இப்போ எங்கள் வீட்டிலலாம் இதில் வந்து இந்த மண்ணில் வந்து நிறைய வீடு இந்த மாதிரி நிறைய வளரும். ஸோ உங்கள் மண்ணை பொறுத்தவரை வீடு ஜாஸ்தி வளரும் அப்படின்னா இந்த மாதிரி வீட் ப்ரொடெக்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாயிலை இதில் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இதில் எங்கள் வீட்டு கார்டனில் வந்து இது வந்து அணில் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். நிறைய அணில் வரும், மாதிரி ப்ளூ ராபின்லாம் வரும், நிறைய பேர்ட்ஸ் வரும். ஸோ நான் பிகினிங்கில் போட்ட புதுசில் வந்து அந்த செடி வளர்ந்து முளை வரும் இல்லையா மேலே, அதை வந்து புழுன்னு நினச்சிட்டு பூச்சி அந்த பேர்ட்ஸ்லாம் கொத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அணில் வந்து தோண்டி அது உள்ளக்க இந்த ஏக்கான்லாம் உள்ளே வைக்கணும் இல்லையா, அதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி பேர்ட் ப்ரொடெக்டர் நெட்டு கிடைக்கும் நமக்கு கடையில். அந்த மாதிரி நெட்டை வாங்கி நம்ம போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளக்க எதுவுமே வராது. அது கொஞ்சம் வர போட்டுட்டோம்னா கொஞ்சம் நம்ம வந்து அந்த தோட்டத்தை கொஞ்சம் பாதுகாக்கலாம். அதனால தான் தண்ணி வந்து நல்லாவே நம்ம அந்த பிகினிங் டைமில் வந்து தண்ணி நல்லாவே விடணும். இதுதான் தோட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.